तेलंगाना प्रदेश उत्तर महाराष्ट्र ऐसे राधा गोपाल जी करनो ऐसे चैतन्य महाप्रज्ञान करनो ऐसे रूप रघुनाथ करनो श्रीला प्रभुपाद महाराज करनो मैं गुरुनाथ करनो தொடர்ந்து வந்து சண்டே கிளாஸ் பகுதியில் பேசுறோம் கிளாஸ் வந்திருக்க ப்ரோக்ராம் வந்து அனைத்து அரியனுடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, so Bhagavad Gita as it is chapter 17 अध्याय 17 text 10 हम करते हैं. यादयामं कदारशं बोधि पर्युषितं क्षय उच्चिष्टम् अभिसमुद्यं भोजनं तामसप्रियं எல்லாம் சொல்லுங்க. உண்பதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பே சமைக்கப்பட்ட சுவையற்ற பழைய ஊசி போன எச்சில்பட்ட தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகள் தமோ குணத்தில் உள்ள மக்களால் உருவாகின்றன. Food prepared more than 3 hours before being eaten. Food that is tasteless, decomposed, putrid. Food consisting of remnants and untouchable things. Here goes the mode of darkness. Okay, let's go. यादयामं कदारशं बोधि पर्युषितं क्षय उच्छिष्टम् अभिसमुद्यं भोजनं तामसप्रियम्. हरे कृष्णा. ओके, இந்த ஸ்லோகம் வந்து மேபி தொடர்ந்து இன்னும் கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலி பகவத்கீதா வந்து 3 டிவிஷனா பிரிக்கிறாங்க. ஓகே, 3 பகவத்கீதா 3 டிவிஷன். First chapter 1 until chapter 6. Then 1வது அத்தியாயத்துல 6வது அத்தியாயம். பிறகு chapter 7 ல இருந்து chapter 12. 6 ல இருந்து 12. Then 13 ல இருந்து 18. 13 ல இருந்து 18. 3. ஓகே, 6 6 6. இதுதான் பகவத்கீதையோட ஸ்ட்ரக்சர். அதாவது அதோட பாட்டு. ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவம், கர்மயோகா, கர்மயோகா கிருஷ்ண பக்தி செய்யுது, கர்மயோகா செய்ய கிருஷ்ண பக்தி செய்யுது. பிறகு வந்து புத்தி யோகா, பிறகு வந்து தியான யோகா, எல்லா ஃபிலோசஃபியும் கிருஷ்ணர் கொடுக்குறாரு. ஓகே, எல்லா நாலேஜ் கிருஷ்ணர் கொடுக்குறாரு. ஓகேவா? தென் செகண்ட் பார்ட் 7 ல இருந்து 12 நீ பாத்தீங்கன்னா இந்த யோகா சொன்னதெல்லாம் வந்து இந்த ஆத்ம தத்துவம், இந்த தியான யோகா, இந்த எல்லா யோகா சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள அந்த ஆத்மாவை வந்து டிவோஷன் கொண்டு வரணும். நீங்க சாப்டர் 7 பாத்தீங்கன்னா ஃபேத் பத்தி பேசுவாங்க, ஃபேத். தென் சாப்டர் 12 பாத்தீங்கன்னா பக்தி யோகா, அதாவது விஸ்வரூபம் 11 11 விஸ்வரூபம். தென் வந்து 12 வந்து கடைசியா டிவோஷன். அந்த டிவோஷனுக்கு பக்திக்கு கொண்டு வருவதாக தான் இந்த எல்லா யோகாவும் சொல்றாரு. தென் அந்த எல்லா யோகா சொல்லி இதெல்லாம் வேணாம், தென் யூ கம் டு டிவோஷன், நீ பக்தி யோகா சொல்றாரு. பிறகு இதோட அந்த 12 ஓட ஆல்ரெடி வந்து அவர் எல்லாமே சொல்றாரு. தென் 13 ல இருந்து 18 வரைக்கும் தான் திருப்பி ரிஃபர் பண்றாரு. அவர் திருப்பி வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சாப்டர் 17 and chapter 18 ரெண்டுமே வந்து என்னன்னா நல்லா கேக்குறீங்கன்னா எல்லாத்தையும் அவர் திருப்பி வந்து ரிவைஸ் பண்றாரு, எல்லாத்தையும் திருப்பியும் அத சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா 10 ல விட்டுட்டு நீங்க 8 பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபுட் பத்தி பேசுறாரு. அதாவது சாப்பாடு, ஃபுட் பத்தி பேசுறாரு. அது வந்து 8 வந்து பாத்தீங்கன்னா சத்வ குண ஃபுட்னா என்ன, வாட் த ஃபுட் ஆஃப் சாப்பிட்டு ஃபுட் என்ன, மூட் ஆஃப் குட்னஸ். தென் போன வாரம் நிறைய படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன். 9 வந்து
வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ராஜசிக் ஃபுட், மூட் ஆஃப் தி பேஷண்ட். அதாவது ராஜகுணத்துல உணவுனா என்ன? இப்போ இந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 வாட்ஸ் தி தவோ உணவு, வாட் இஸ் தி மூட் ஆஃப் தி இக்னோரன்ஸ், மூட் ஆஃப் இக்னோரன்ஸ், தாமசிக் உணவு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இது அப்படியே போய் இருக்கும். மூணு குணத்தை வச்சு பேசுவாங்க. இது வந்து சாத்விக் குண சேரிட்டி, வாட் இஸ் தி ராஜசிக் குண சேரிட்டி, இது வந்து சத்வ குணத்தின் தானம், ரஜோ குணத்தின் தானம் என்னது, அப்புறம் தாமோ குண தானம் என்னது. நம்ம எல்லாமே எல்லாம் கொடுக்குற தானத்தையும் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாமே வந்து மூட் ஆஃப் தி குட்னஸ் கிடையாது, எல்லாமே சத்விக் குண தானம் கிடையாது. அதுல வந்து ரஜோ குண தானம் இருக்கு. ரஜோ குண தானம் என்னன்னா பின்னாடி வரும், அதாவது பலனை எதிர்பார்த்து தானம் இருக்கு, நம்ம கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அது மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. சில பேர் தமோ குண தானம் என்னன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா அது வந்து தோஷமா இருக்கும், சில ஜாதகம் பாத்தீங்கன்னா தோஷங்கள் அதுதான் இருக்கும். நீங்க போய் இதுக்கு இவங்க போய் தானம் கொடுங்க, நீங்க போய் தானம் சொல்லுவாங்க. அப்ப அவங்க வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க, போய் தானத்தை வாங்கி போய் கொடுப்பாங்க. இதான் தமோ குண தானம். அவங்க ஆக்சுவலி அந்த மூடு கிடையாது. இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் வந்து ரிஃபர் பண்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. ஓகேவா? அப்ப இன்னைக்குள்ள டாபிக் சாப்டர் வந்து 17 வந்து x10ல வாட் இஸ் தி மூட் அட் தி ஃபுட் ஆஃப் இக்னோரன்ஸ், அதாவது தாமசிக் உணவு, தமோ குணத்தின் ஃபுட் என்னது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாத்விக குண ஃபுட்டுக்கு பாத்தீங்கன்னா புரோபாதர் வந்து டிரான்ஸ்லேஷன் எழுதிக்க மாட்டாரு. அப்ப சொல்லி எப்போ எழுதிக்க மாட்டாரு. Why? சாத்விக குண ஃபுட் இங்க பாருங்க, தாமசிக குணத்துக்கு தான் நீட்டா எழுதிக்கிறாரு. சாத்விக குணத்துக்கு எழுதிக்க மாட்டாரு, ராஜசிக குணத்துக்கு எழுதிக்க மாட்டாரு, புரோபாதர் எழுதிக்க மாட்டாரு. பிகாஸ் எனக்கு காரணம் என்ன, கலி இது வந்து நம்ம வந்து நல்ல டீப்பா பகவத்கீதை போனா புரோபாதர் சில இடத்துல அப்படி எப்படி ஒரு ஸ்லோகத்தை அப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீங்க வந்து சப்த குணத்துக்கும் டெக்ஸ்ட் 8க்கும் டெக்ஸ்ட் 9க்கும் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. sorry ப்ராப்பர் கிடையாது. ஒன்லி அவர் 10 மட்டும் தான் கொடுக்குறாரு, நீட்டா கொடுக்குறாரு. காரணம்னா கலியுகம், ஓகே, கலியுகத்தின் மக்கள், கலியுகத்தின் பீப்பிள் அவங்க வந்து ஃபுல் ஆஃப் மோஷன் எல்லாம் இக்னோரன்ஸ் இருக்காங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த கலியுக பீப்பிள், கலியுகத்தில் கூடிய முக்காவாசி மனிதர்கள் எல்லாரும் இந்த கேட்டகரியில தான் அதிகமாக இருக்காங்க. அதாவது தாமசிக உணர்வு, தமோ குணத்தின் உணர்வு, மூட் ஆஃப் தி இக்னோரன்ஸ் ஆஃப் அந்த ஃபுட்டில் தான் இருக்காங்க எல்லாரும். அதனால தான் ப்ரோபார் இதுக்கு ப்ரோபார் அதுக்கு பொருளை கொடுத்துருக்காரு. ஏன்னா சாத்விக குண ஃபுட்டு, ராஜசிக குண ஃபுட்டுன்னு என்ன சொல்லி அது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக எடுத்து இதில் ப்ரோபார் கொடுத்துறாரு. ஓகே, நான் வந்து ஆக்சுவலி வந்து இந்த டாபிக் நல்ல ஒரு டாபிக், ஓகேவா? இது வந்து பகவத்கீதையில எனக்கு கிடைச்சி நான் நினைக்கிறேன். இதுல வந்து சில விஷயங்கள் நான் கோட் பண்ண போறேன், சில புத்தகத்துல உள்ளது, சில வேற ரிலீஜியன்ல உள்ளது, சில விஷயங்களை நான் வந்து நல்ல முறையில் நான் கோட் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த உணவு, இந்த ஃபுட் வந்து எதுக்காகனா குரூப்பாக ஃபர்ஸ்ட் லைனே கொடுக்குறாரு. 3 விஷயத்துக்காக தான் நம்ம ஃபுட் எடுக்கணும். சாப்பாடு, பிரசாதம் கொடுங்க, பிரசாதத்தை விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபுட்டு, அதாவது சாப்பாடு, அது மட்டும் வந்துருவாங்க. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுடைய லைஃப் டியூரேஷனை பார்க்கறதுக்காக, ஆயுஷை பார்க்கறதுக்காக நம்ம சாப்பிடணும். ரெண்டாவது வந்து மனசை தூய்மைப்படுத்தணும், மைண்டை வந்து ப்ரீஃபை பண்ணணும், அதுக்காக சாப்பிடணும். மூணாவது வந்து உடல் பலம், நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம சாப்பிடணும். இந்த 3 விஷயத்துக்காக தான் இந்த ஃபுட் வந்து நம்ம சாப்பிடணும். இதுதான் பர்பஸ். ஓகே, இப்போ இந்த ஃபுட், இந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த 3 விஷயத்துக்கு இது வந்து வெளிப்புறதுக்காக, இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வெளியே பார்க்கும்போது இந்த 3 சாப்பிடுறோம். ஆனா இந்த ஃபுட்டோட வேலை என்னது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து 3ஆ பிரிக்குது. அதாவது சாப்பாடு ஃபுட்டை வந்து 3 கேட்டகரி பிரிக்குது. இப்போதான் வந்து நம்ம சமயமா வந்து வெள்ளக்காரங்களோட ஆட்சி வந்து பிறகுதான் அவங்களுடைய இது வந்து பிறகுதான் இது வந்து வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் பிரிக்கிறாங்க. பட் நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, பழைய காலத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சத்தியயுகம் திரேதாயுகம் பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து 3ஆ பிரிச்சாங்க. அதாவது சாத்விக் ஃபுட், ராஜசிக் ஃபுட் அண்ட் தாமசிக் ஃபுட். சத்துவ குணத்தின் உணவுகள், ரஜோ குணத்தின் உணவுகள் அண்ட் தமோ குணத்தின் உணவுகள். ஓகே, இப்போ சாத்விக குண உணவுனா என்ன? மூட் ஆஃப் தி குட்னஸ், அதாவது ஃபுட் ஆஃப் மூட் ஆஃப் குட்னஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம புரியவே சொல்லணும்னா வெஜிடேரியன், அதாவது வெஜிடேபிள், கிரெயின்ஸ், மில்க் ப்ராடக்ட், பால் பொருட்கள்,
ஓகேவா? அப்புறம் வந்து என்ன சொல்ற கிழங்கு வகைகள் இந்த மாதிரியான இருக்கக்கூடியதான் சாத்விக் உணவு. பிகாஸ் காரணம் என்னன்னா அது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது வந்து அது எல்லாமே வந்து சாந்தமான எப்படி சொல்லுவாங்க, அது வந்து சாந்தம் சொல்லுவாங்க, அதெல்லாம் காமான ஒரு ஃபுட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பேஷண்ட் ரஜோசிக் உணவு இருக்காரு. அடுத்து வந்து ராஜசிக் உணவு, அதாவது மூட் ஆஃப் த பேஷண்ட், அதாவது ஃபுட் மூட் ஆஃப் த பேஷண்ட் என்னன்னா ஸ்பைசி, சோ மெனி ஸ்பைசி. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அட்வர்டைஸ்மென்ட் போடுறாங்க, சம்டைம்ஸ் KFC மெக்டொனால்ட் புதுசா ஒரு ப்ராடக்ட் வருவாங்க, சோ ஸ்பைசி. அந்த அட்வர்டைஸ்மென்ட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படிதான் செய்வாங்க. அப்போ சோ மெனி ஸ்பைசி உடம்பு அதிகமா உடம்பு அது ரஜோசிக், அது ரஜோகுணம். ரொம்ப ஸ்பைசி ரஜோகுணம். ஏன்னா ரொம்ப சால்ட்டி, ரொம்ப உப்பு. ஏற்கனவே உப்பு உப்பு வந்து நீங்க நேரடியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணும். ஆனா இந்த மல்டி அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா அந்த உப்பு உங்களுக்கு நாக்குல வந்து ஃபீல் பண்ணாத மாதிரி அதை டேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு கெமிக்கல் வைப்பாங்க. அப்ப அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய சாப்பிடணும் தோணும். உதாரணத்துக்கு நான் வந்து இந்த டாபிக் வந்து வெரி சென்சிட்டிவ், நம்ம யாரையும் வந்து நம்ம இது பண்ணல. உதாரணத்துக்கு நீங்க இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் பாத்தீங்களா, பொட்டேட்டோ வந்து சிப்ஸ் முதல்ல ரிசர்ச்ல போட்டுருக்காரு, அது பாருங்க ஃபுல் ஆஃப் அஜினோமோட்டோ அண்ட் சால்ட். ஆனா அது வந்து என்ன பண்ணி நீங்க டைரக்டா சால்ட் சாப்பிடுறதுக்கும் நீங்க இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடுறதுக்கும் ரெண்டு டிஃபரண்ட் இருக்கு. ஆனா டைரக்டா நீங்க சால்ட் உப்பு சாப்பிடும்போது உங்களுக்கு போதும் சொல்லுவீங்க. ஆனா அவங்க கெமிக்கல் பண்ணி அது கெமிக்கல் இது பண்ணி அவங்க வந்து அந்த சால்ட் வந்து அதோடைய டேஸ்ட்டை மாத்திட்டாங்க. ஆனா சால்ட் தான், உப்பு தான். அது என்ன ஆயிடுச்சு, அது வந்து நாக்கு அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் நம்ம நாக்கு போகும்போது ஒன்று சாப்பிட தோணும், ஒன்று வேணும்னு சொல்லும். அப்போ என்ன ஆயிடும், அவங்களோட ப்ராடக்ட் வீக்க வரும். அதே போல உப்பு அதிகம் போக போக அது ரஜோகுணம். ஓகேவா? ரஜசிக். அடுத்து வந்து புளிப்பு. ஏற்கனவே வேற சாப்பாடுல புளிப்பு இருக்கும், அதாவது தொன்யம், அதுல இன்னும் தொன்யம் கம்பா, அப்புறம் வந்து இன்னும் வந்து தொண்டை பூ எல்லாம் போட்டு எல்லாம் புளிப்பா சாப்பிடுது, இது ரஜசிக். ஓகே, அது வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற அதாவது எடுத்து வச்சிருக்கிற ஃபுட்டு நீங்க வந்து முக்கால்வாசி ஃப்ரோசன் ஃபுட், சோயா மீட் ஃப்ரோசன் இதெல்லாம் வந்து ரஜசிக். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரோஸ்டர். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மக்கான்னு சொல்லுவாங்க, அடுத்து ஒரு பக்கம் ஆயா மக்கான் மக்கான் சொல்லுவாங்க, ரோஸ்டர் பங்கான் சாரி. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த போசாக்க என்ன பார்க்கலாம், ஆயிரம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ரஜசிக் உணவு. ஓகே, தாமசிக் உணவு. ஓகே, மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ். தாமசிக் உணவு பண்ணீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னா மீட் ஈட்டிங். ஓகேவா? எல்லாம் என்ன வகை மீட் இருக்கோ, நீங்க காவோ மீட்டோ இல்ல வந்து ஆடோட இறைச்சியோ இல்ல கோழியோட இறைச்சியோ மாடோட இறைச்சி எந்த இறைச்சினாலும் இது எல்லாமே தமோ உணவு. ஓகே, தமோ உணவு. அப்புறம் வந்து உடனே இங்க ஸ்பெசிஃபிக்கா எங்க சோர்ஸ் சொல்லிருக்கிறது 3 hours before 3 hours வந்து குக்கிங் பண்ணுது. அத என்ன இப்போ டைரக்ட் சொல்றேன், ப்ரொடியூசர் சொல்றாரு, நம்ம வீட்ல முன்னாடி வச்சு சாம்பார் தான் வந்து சாப்பிட்டுருக்கோம், நேற்று சாம்பார் சாப்பிட்டுருக்கோம். பட் இங்க வந்து அது என்னன்னு நம்ம கிளியரா புரியணும். நான் அப்படி சொல்றேன். இங்க மோஸ்ட்லி அவர் என்ன சொல்றா, வெளிப்படையா என்ன சொல்றா, 3 மணி நேரத்துக்கு முன்ன உள்ளது அது வந்து தாமசிக்க உணவு, அதாவது பிஃபோர் 3 hours. ஓகே, ரெண்டாவது வந்து அது சுவையற்றது, டேஸ்ட்லெஸ், அதாவது உப்பு சப்பு ஒண்ணுமே இல்லை, இது தாமசிக்க உணவு. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து புதுசா யார் குக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்படிதான் ஆரம்பிக்கும். ஓகேவா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா பழசுலாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நாள் கூட ஓகே ஏத்துக்கலாம், 2 நாள் 3 நாள் 1 வாரம் நான் பார்த்துருக்கேன். 1 வாரம் தான் இருக்கு, ஃபுல்லா சமைச்சு டப்பா போட்டு ஐஸ் பண்ணி வச்சுட்டு. நீங்க மோஸ்ட்லி யாருக்கு நடந்தா சிங்கப்பூர் வேலை செய்யறாங்க, இதை நான் பார்த்துருக்கேன். எங்களோட ரிலேஷன் வந்து அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஓகேவா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்க்கவே மாட்டாங்க, சிங்கப்பூர் வேலை செய்யறாங்க, வருவாங்க இவங்க வருவாங்க, அவங்க வழியாக அவங்க வருவாங்க வழியாக வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, சமைச்சு ஃபுல்லா வந்து டப்பா போட்டு வச்சிருக்காங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே போட்டு வச்சிருவாங்க. போட்டு வச்சோன்னா அதை எடுத்து நம்ம வந்து அந்த மைக்ரோவன்ல வச்சுட்டு சுடு பண்ணி சாப்பிடுறது. அப்போ இந்த மாதிரி தான் வாழ்க்கை நிறைய பேருக்கு சிங்கப்பூர்ல கேட்டு போய் தெரியும், அப்படிதான் ஓடுது. ஓகேவா? அந்த மாதிரி வந்து தாமசிக் உணவு. ஓகேவா? ஃபுல்லா இருக்கு. அப்புறம் தீண்டத்தகாத பொருட்கள், தீண்டத்தகாத மீன்ஸ் அதான் அன்டச்சபிள், அதாவது மீட் ஈட்டிங். அதான் வந்து ஒரு வேர்ட் மார்க் சொல்ற டெக்னிக்கலா.
ஓகேவா? இதெல்லாம் தமோ குணத்தின் உணவு. இப்போ 3 உணவு பద్ధதி, சாத்விக உணவு, ராஜசிக ஃபுட் அண்ட் தாமசிக ஃபுட். ஓகே, இப்போ இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இதுல எந்த 3 யுகத்திலயும் பிரச்சனை கிடையாது. இந்த ஃபுட் பாத்தீங்கன்னா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா கலியுகத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பிகாஸ் காரணம் என்னன்னா so many people, மக்கள் வந்து அவங்க எல்லாரும் வந்து தமோ குணத்துக்கு போறாங்க, தமோ குணத்துக்கு போறாங்க. நான் வந்து இடையில கூட ஒரு பாடம் நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், நீங்க தஞ்சாவூர் திருவிடையார் கோயில், சிவபெருமான் கோயில் போனீங்கன்னா அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து கல்வெட்டு போட்டுருக்காங்க. நிறைய கோயில் கல்வெட்டு இருக்கு. அது ஓரத்தை கல்வெட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடியோலாம் கிடைச்சிருக்காங்க, வீடியோல பார்த்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா யார் என்னென்ன வேலை செஞ்சாங்க, எல்லாருடைய அவங்களுடைய காஸ்ட் நேம் போட்டுருப்பாங்க, அவங்களோட ஜாதிக்கு பேர் போட்டுருப்பாங்க, அவங்க யாராவது பிராமணர்கள், வைசியர்கள், செத்திரிகள் எல்லாருமே போட்டுருப்பாங்க. யார் வந்து பூஜாரி வேலை செஞ்சா, இவங்க யார் வந்து குக்கிங் பண்ணா, யார் வந்து அந்த அந்த கட்டத்துக்கு கோயில்களுக்கு ஹெல்ப் பண்ணா, யார் வந்து அந்த சிற்பி வேலை செஞ்சா, யார் வந்து என்ன சொல்றாங்க அந்த கேண்டீன் வேலை, யார் வந்து கேண்டீன் பண்ண, ஏன்னா இவ்வளவு பேர் வேலை செய்யற கேண்டீன் வேலை, யார் வந்து அப்புறம் அதுக்கு வந்து வாட்ஸ், குதிரை, கேமரா எல்லாம் தேவைப்படுறாங்க, அதுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, அந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க, பிறகு வந்து அன்னதானம் வழங்குவாங்க, டொனேஷன் பண்ணுவாங்க, பிறகு வந்து சாப்பாடை வந்து உட்கார்ந்து சாப்பிட்ட மக்கள் யாரு யார் கூலி வச்சுட்டு அப்போ என்னென்ன உணவு, என்னென்ன சாப்பாடெல்லாம் பரிமாறப்பட்டுச்சு அந்த லிஸ்ட் எல்லாமே கல்வெட்டுல கொடுத்துருப்பாங்க. அப்ப அது என்ன பண்ணும், அந்த ராஜராஜ சோழனுக்கு வந்து எழுதப்பட்ட அந்த ஃபுட் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா சாத்விக ஃபுட் தான், நாட் ராஜசிக, நாட் தாமசிக உணவு இல்லை. அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா, சத்யா சேதா துவாபர் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து எல்லாமே சாத்விக உணவு சாப்பிடுறாங்க. ஓகேவா? அதுல நம்ம கொஞ்சம் அசுரா இருக்கிறவங்க சில பேர் தான் வந்து ரஜோகுண ஃபுட் அண்ட் தாமசிக ஃபுட். ஓகேவா? இப்ப நம்மளுடைய டாபிக் வந்து தாமசிகம், அதாவது மூணாவது இக்னோரன்ஸ் ஃபுட். ஓகேவா? அதுல மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில பொருளாதார வந்து என்ன சொல்றாங்க, பொருள் தீண்டத்தகாத பொருளானது மது, மாமிசம் போன்றவற்றிலிருந்து இவை முற்றிலும் வேறுபட்டவை. ஓகேவா? அல்லது மிருகங்களை கொள்வதால் அடையப்படும் பொறுப்பிற்கு எந்த தொடர்பும் இல்லை. எல்லா உணவுகளிலும் மிகச்சிறந்ததான பால் உருவி மிருகத்தின் பொறுப்பு நமக்கு கிடைக்கின்றது. அதாவது தம்ம உணவு பாத்தீங்கன்னா லிக்கர் ட்ரிங்கிங், அதுவும் வகையான தாமசிங்க, அதுவும் மீட்டி, அதாவது ஒரு உயிரை கொள்றது, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தம்ம உணவு. ஓகேவா? இது வந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, அதாவது நம்ம மீட் சாப்பிட்டாதான் வந்து நமக்கு எல்லாருமே புரோட்டீன் கிடைக்கும் சொல்லி அவசியம் இல்லை. அது தவிர்த்து இயற்கையில நேச்சர் வந்து என்ன பண்ணிருக்குன்னா நம்மளுக்கு வேற வேற உணவுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா வகையான புரோட்டீன், விட்டமின் பி, விட்டமின் சி, என்ன விட்டமின் ஏ, பி, சி, டி, எஃப் எல்லா விட்டமினும் வேற வேற உங்களுக்கு ஃபுட்ல கொடுத்துருக்கு. இப்ப ஒரு நம்ம பிராக்டிகல் உதாரணம் பார்ப்போம். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால சில பேர் வந்து கொலஸ்ட்ரால் திங்கி ஸ்போர்ட்ஸ் கூட இருக்கு, சில பேருக்கு லிவர்ல வந்து பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சில பேருக்கு அதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுச்சு, இது நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் நம்ம என்ன பண்ணலாம், போய் யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, என்ன சாப்பிட என்ன போடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் டாக்டர் எதை சாப்பிட சொல்றாங்க, மீட் சாப்பிட சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க கருத்து இருக்கிறத சாப்பிடுங்க, நீங்க என்ன பண்ணுங்க நீங்க வெந்தயம் சாப்பிடுங்க, நீங்க என்ன பண்ணுங்க நீங்க வந்து அந்த க்ளோஸ் வந்து காம்பு சாப்பிடுங்க, இதை உப்பு சாப்பிடுங்க, அந்த பச்சை பிராணி சாப்பிடுங்க, அப்புறம் வந்து அந்த பச்சை கீரை சாப்பிடுங்க. இதுதான் சொல்றாங்க எல்லா யூடியூப்லயும் டாக்டராலும் சரி எல்லாரும் என்ன சொல்றாங்க. பிகாஸ் காரணம்னா நம்மளுக்கு மீட்ல ஆக்சுவலி மீட்ல இருக்கு, அதாவது மீன், கோழி, ஆடுல வந்து இது புரோட்டீன் இருக்கு. பட் நம்ம அதை எடுக்க தேவையில்லை. நமக்கு இயற்கையிலே வந்து நமக்கு வேற வேற கிரேப்ஸ் நம்ம வெஜிடபிள் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அப்ப நம்ம எடுக்க தேவையில்லை. ஓகே? அதனால வந்து புரோபாதர் அடுத்த லைன் நான் கூட தான் படிக்கிறேன். அது சொல்றாரு, மிருக வதை நடைபெறுவதற்கு ஒரே காரணம் கொடூர மனப்பான்மை. அதாவது ஒரு உயிரை வந்து கொள்றது வந்து அது எதுனா அதோட இதுனா அவரோட மனசு பாத்தீங்கன்னா கொடூர மீன்ஸ் என்ன சொல்லுவோம், அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மனசுல இருந்தாதான் ஒரு உயிரை வந்து கொல்ல முடியும்.
அதாவது வந்து மனசு வந்து அவங்க குருவா மனதாயிட்டா மனசா இருந்தாலும் நான் இந்த உயிரை கொள்றாங்க. ஏன்னா உயிரை கொள்றது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், என் கம்பெனியில் வந்து ஒரு மலையில் இருக்காரு, அவர் நம்மளோட சாஸ்திரம் படிப்பாரு. அவர் என்ன பண்ணுவோம், அதில் படிச்சு அவருக்கு என்ன பாயிண்ட் கரெக்டாக இருக்கோ அதை எங்களுக்கு கேள்வி கேட்பாரு. அப்போ சொன்னாரு, ஒரு உயிரை கொள்றது தப்பு நீ சொல்றீங்க, அதாவது உங்க சாஸ்திரத்திலே வந்து உயிரை கொள்றது வந்து ரைட்னு சொல்லி மனு சங்கீதத்துல போடுன்னு சொல்லி ஆனா படிப்பாரு. நம்ம படிக்கவும் இல்லை, அவர் படிச்சு சொல்லுவாரு எனக்கு. ஏன்னா அவரும் வந்து பிரீச்சிங் பண்றாரு. அப்ப நம்ம எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அந்த போனஸை திட்டுவாரு. அப்ப என்கிட்ட கேட்பாரு. அப்ப நான் சொன்னேன், ஆக்சுவலி இருக்கு, உயிரை கொள்றது வந்து சாஸ்திரத்துல போட்டிருக்கு, அஸ்வமேத யஜ்ஞம். அஸ்வமேத யஜ்ஞம் என்னன்னா, ஒரு அஸ்வமேதம் குதிரைய துண்டு வெட்டி எகில போடுவாங்க, மாடு போடுவாங்க, ஆடு போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எதுக்காகனா, அந்த உயிர் வந்து அது இறந்த பிறகு அந்த அடுத்த பிரிவு வந்து பகவான் வைத்து கொடுத்து போயிடும். அதுக்காக தான் அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணாங்க. அதாவது இந்த யஜ்ஞத்தை வந்து சத்யா திரேத துவாபரம் நான் கலியுகத்துல ரெக்கமெண்ட் பண்ணல. கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 விஷயம் செய்யக்கூடாது. நான் ஆல்ரெடி பாரம்பரிய சொல்லியிருக்கேன். அதாவது வந்து என்னன்னா, நம்பர் 1 அது வந்து என்னன்னா கலியுகத்துல வந்து அதாவது இந்த 5 விஷயமும் வேற யுகத்துல செய்யப்பட்டது, ஆனா கலியுகம் செய்யக்கூடாத சாஸ்திரம் பாகவதம் சொல்லியிருக்கு. அதாவது வந்து ஒரு உயிரை கொண்டு இறந்தவங்களுக்கு படைக்கிறது, இறந்தவங்களுக்கு வந்து மாமிச பட்சம், அதாவது மீட்டு வந்து அவங்க ஆஃபர் பண்றது செய்யக்கூடாது கலியுகத்துல. நம்பர் 2, இதுக்கு முன்ன இருந்த யுகத்துல ஒரு கணவன் இறந்துட்டாருன்னா அந்த கணவரோட தம்பி இருக்கிறாங்களா, பிரதர் இருக்கிறாங்க, அந்த பிரதர் அவங்க அந்த கணவர் இறந்துட்டாருன்னா அவங்க, அதாவது அந்த மனைவி வந்து பிள்ளை இல்லைன்னா பிரதர் இருக்கிறாங்க, அந்த இறந்து போன கணவரோட பிரதர், அதாவது தம்பி இருக்கிறாங்க, அவர் வந்து தன் அண்ணி கூட சேர்ந்து பேபி கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அது கலியுகத்துல தடை பண்ணிட்டாங்க. நம்பர் 2. நம்பர் 3 வந்து கலியுகத்துல சன்னியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்து, அதனால நீங்க பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுக்கும்போது நித்யானந்த உடைப்பாரு. பிகாஸ் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஆல்ரெடி பகவான் இது சன்னியாசி தேவையில்லை. நீங்க பாருங்க, சன்னியாசி தண்டா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தான் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து இதுக்கு ஆரம்பிக்கிறார். அவர் தண்டா கொடுக்குறாரு, அட் சேம் டைம் பூணூல் கொடுக்குறாரு. நம்மளோட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தண்டாவுக்கும் பூணூலுக்கும் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணல. காரணம் அவங்க ஆல்ரெடி வந்து பிரேம் பக்தி இருக்கிறாங்க. ஆனா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தான் வந்து ஆச்சாரியர் தான் வந்து என்ன பண்றாருன்னா, நீங்க நிறைய படத்துல பூணூல் வந்து ஜெயநாத சாபாஜி மாதிரி பக்தி தாக்கூர் அவர் வந்து லோகேஷ் பாபாஜி பூணூல் இருக்காரு போட்டோல. அது பாத்தீங்கன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி அப்புறம் இருந்தா பூணூல் தண்டா வந்து வரும். நீங்க கோஸ்வாமிக்கு பாருங்க, தண்டா குடிக்க மாட்டாங்க. பிகாஸ் காரணம் அவங்க உயர்தரமா இருக்கிறாங்க. அதனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி சொன்னாரு, நம்ம ஒரு ஜீனந்த சன்னியாசி, மனம் வாக்கு காயம் நம்ம கொண்டு பண்ணணும். பிகாஸ் காரணம் மாயாவத்தத்துவம் அதிகமாகுது. மாயாவத்தத்துவம் வந்து என்னன்னா, நான் கடவுள் நீ கடவுள் தத்துவம் அதிகமாகனால நம்ம வந்து தண்டா பிடிக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சன்னியாசிகள் எல்லாத்தையும் தண்டா கொடுத்தாங்க. ஓகேவா? அடுத்து வந்து இன்னும் 2 விஷயம் இருக்கு, சரி நாம இருக்குல்ல, இந்த 5 விஷயம் செய்யக்கூடாது நம்ம கலியுகத்துல. அதே போல மீட் ஈட்டிங் வந்து நீங்க இறந்தவங்க படைக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு உயிரை கொண்டு வந்து கொடுன்னு சொல்ற, அது வந்து வெறும் ஹரே கிருஷ்ணால பகவத்கீதைலாம் சொல்லியிருக்கு, இவங்க மட்டும் ஹரே கிருஷ்ணா டூ பண்ண சொல்றாங்க அப்படி நிறைய பேர் கேட்கறாங்க. உண்மையா இல்லையா? நானே ஹரே கிருஷ்ணாக்கு வரும்போது என்னை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. எப்படின்னா, நான் வந்து கெட்டில வந்து மேசில் நடுவு உட்காந்துருவேன் எப்போதுமே. அப்போ வந்து என்ன, அதாவது நீ உயிர் கொள்ள சொல்றீங்களா, அப்ப நீ கீரை வெட்டி சாப்பிட்டியா, அதுக்கு உயிர் இல்லையா, அதுக்கு வலிக்காதா? அப்புறம் டொமேட்டோ எடுக்கல, அப்புறம் வந்து எல்லாரும் வெட்டி சாப்பிட்டீங்களா, அதுக்கு உயிர் இல்லையா, வலிக்காதா? அந்த கேள்வி வந்துட்டுதான் இல்லையா எல்லாருக்கும் மோஸ்ட்லி. அப்ப நம்ம மோஸ்ட்லி வந்து நமக்கு பதில் தெரியாது. ஓகேவா? பதில் தெரியாதெல்லாம் சாமி கஷ்டப்படுவோம். ஓகேவா? அது என்னன்னா, நல்லா கேட்கணும். ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்றது பகவத்கீதை கிருஷ்ணன் மட்டும் சொல்லல, நான் கையோட. ஓகேவா? திருக்குறள், ஓகேவா? தமிழ்ல வந்து திருக்குறள் சொல்லி ஒரு மோஸ்ட் புக் இருக்கு. இது வந்து எல்லா மொழியிலும் இருக்கு. திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுல இருந்து நல்ல குட் மோரல் எடுப்பாங்க. சோ மெனி மோரல் எத்திக்கெட் இருக்கு இதுல இருக்கு. அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து எப்படி நீங்க வந்து ரிசீவ் பண்ணணும்,
ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், சொசைட்டி எப்படி இருக்கணும், ஒரு தந்தையா நீங்க ஒரு ஃபாதரா எப்படி இருக்கணும், ஒரு ஐடியல் மாதரா நீங்க எப்படி இருக்கணும், ஒரு அம்மாவா எப்படி இருக்கணும், நீங்க ஒரு தலைவரா எப்படி இருக்கணும், நீங்க வந்து என்ன சொல்லுங்க அதாவது வந்து கடவுள் இருக்கிறாரு இல்லையா எல்லாத்தையும் பேசியிருக்கீங்க. நீங்க ஸ்கூல்லாம் போனீங்கன்னா திருக்குறள் ஓடிருப்பாங்க, திருக்குறள் போட்டிருப்பாங்க. ஆனா நான் ஹரே கிருஷ்ணாக்கு வந்துதான் இதுக்குள்ள ஒரு இன்னொரு விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஏன்னா அது வரைக்கும் யாருமே இதை வச்சு பேச மாட்டாங்க. அது என்னதுன்னா திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 குறள் வந்து எல்லா டாபிக்கும் திருவள்ளுவர் வந்து 10 குறள் கொடுத்துருக்காரு. முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காரு. இது மோஸ்ட் 99.9999% எந்த டீச்சர் யாரையும் குறை சொல்ல வரல, உண்மை இருக்குது நான் சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ல இத சொல்லவே மாட்டாங்க, அப்படியே அமைக்கிடுவாங்க. சொசைட்டிலையும் யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க. யாரெல்லாம் தமிழ் சொல்லி பேசுறாங்க, யார் திருக்குறள் பேசுறாங்களோ இதை மறைச்சிடுவாங்க. என்னதான் திருவள்ளுவர் வந்து அவர் வந்து 10 குறள் கொடுத்துருக்காரு. புலால் மருந்து, அதாவது நோ மீட் ஈட்டிங், உயிர் கொள்ளக்கூடாது. நான் வந்து எல்லாத்தையும் படிக்கிறேன், முக்கியமான ஒரு மட்டும் படிச்சு அது என்ன சொல்றேன் நான் சொல்றேன், ஓகேவா? அதுல நீங்க இது எத்தனாவது இதுனா எத்தனை குறள்னா 251, அதேந்து 260, 251 260. இந்த 10 குறள் வந்து திருவள்ளுவர் கொடுத்திருக்காரு, ஓகேவா? அதுல நான் வந்து சொல்றேன். நானு ஒரு குறள் படிக்கிறேன். தன்னுள் பொறுப்பேற்று தாம் இருந்து உண்பான் எங்கனம் ஆளுவர். அதாவது என்னன்னா தன் உடம்பை பெருக்க செய்வதற்காக, அதாவது நம்மளோட பாடியை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்காக, நல்லா இருக்கிறதுக்காக மற்ற உயிர் உடம்பை தின்கின்றவன், மற்ற வேற ஒரு எனிமலை வந்து கீழ் பண்றவை வெற்றவங்க எவ்வாறு அருளுடனாக இருக்க முடியும்? எப்படி அவங்க வந்து ஒரு அருள் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி கருணை வாய்ந்தவங்க, எப்படி மெர்சிஃபுல் பர்சன் சொல்ல முடியும்? அவங்க கிட்ட அந்த மெர்சி அந்த கருணை இருக்காது அப்படின்னு சொல்றாரு, ஓகேவா? அப்ப நடுவுல ஒண்ணு என்னன்னா உண்ணாமை உள்ளது உயிர்நிலை உண்ணும் அண்ணாத்தா செய்யாது. அதாவது என்னன்னா உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் இளமை உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது. உண்ணால் நரகம் அவனை வெளிவிடாது. அதாவது யாரு ஒருத்தங்க உயிரை கொள்றாங்களோ அவங்களை நரகம் நரகலோகம் அவங்களை கைவிடாது, கண்டிப்பா நரகலோகத்துக்கு இழுத்து போயிடும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. தென் லாஸ்ட்ல சொல்றாரு, கொல்லால் புலானே மறுத்தானே கைகூப்பி எல்லாம் உயிர்ந்தோம். அதாவது ஒரு உயிரை கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவன், ஒரு உயிரை கொல்லாம அந்த உயிரை சாப்பிட்டவங்க யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ, ஓகேவா, யார் சுவை பண்றாங்களோ உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். உலகத்தில் இந்த என்டையர் யூனிவர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் உங்களை வந்து ஒர்ஷிப் பண்ணும், உங்களை வந்து வணங்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லிக்கிறாரு, ஓகேவா? சரியா? நீங்க ஹரே கிருஷ்ணா, நீங்க வந்து தமிழ், நீங்க ஹிந்தி, சனாதனமும் நீங்க இந்துக்களோட இதை பேசுறீங்க, பகவத்கீதை பேசுறீங்க, அதனால வந்து பேச சொல்லலாம். இப்ப வேற ரிலீஜன் உள்ளது நான் சப்போர்ட் பண்றேன், ஓகேவா? இது வந்து கிட்டத்தட்ட 2015 வந்து தமிழ்நாட்டில் ஒரு இஸ்கான் வந்து எல்லா ரிலீஜன்லையும் உள்ள இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு இந்த மீடிடி இந்த எனிமல் கில்லிங் வந்து என்ன பேசுறாங்க, ஓகேவா? நம்ம வந்து முதல்ல வந்து இஸ்லாமில் உள்ளக்கூடிய அல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா குர்ஆன் சூரா அதுல 16வது சாப்டர்ல 11ல ஸ்லோகம் போடல, ஆனா அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா தாவர உணவே உங்களுக்கு அப்படின்னு நபிகள் வந்து சொல்றாரு. அதாவது கடவுள் உனக்காக பயிர்களை விளை செய்துள்ளார். பயிர்கள் மீன்ஸ் கிரேஸ் கொடுத்துருக்காரு, காட் வந்து கிரேஸ் கொடுத்துருக்காரு. மேலும் ஆவில் பேரிச்சப்பழமும் மற்றும் திராட்சைப்பழமும் உண்டாகின்றன. அதாவது இது வந்து பேரிச்சப்பழம் அது பேரிச்சப்பழமும் மற்றும் திராட்சைப்பழம். பேரிச்சப்பழம் மீன்ஸ் இது அது grapes அப்படினா என்னது? dates and grapes. அப்ப இந்த ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க. grapes திராட்சைப்பழம் dates தான் வந்து குருமா and grapes ரெண்டுமே கொடுக்க சொல்றாங்க.
குருவானா டேட்ஸ் அண்ட் அந்த கிரேப்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டுமே கொடுத்துருக்கேன், உனக்கு கொடுத்துருக்கேன், நீ அதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் அடுத்து வந்து சூம் ஆன் சூரால பதம் ஸ்டெப் 76ல பதம் 33-35ல தாவரம் உனக்கு அதாவது என்ன சொல்றா, அவருக்கு வறண்ட பூமி அடையாளமாக அளிக்கப்பட்டது. மோஸ்ட் ஆஃப் த இஸ்ரேல் கண்ட்ரில எல்லாமே வறண்ட பூமி, எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் டிசர்ட். ஓகேவா? நாங்கள் அதை உயிர்ப்பித்தோம், அவர்கள் உன்னை வண்ணம் அதிலிருந்து தானியங்களை உண்டாக்கினோம், பேரிச்சப்பழமும் மற்றும் திராட்சைப்பழமும் தோட்டங்களையும் அங்கே உருவாக்கினோம். நான் உனக்கு வந்து கார்டன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? உனக்கு வந்து அந்த டேட்ஸும் அப்புறம் கிரேப்ஸும், அதாவது குருமா அப்புறம் கிரேப்ஸும் நீ அதை விளைவிச்சுக்கோ, அதை நீ வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கோ. அவற்றிலிருந்து கிடைக்கும் பழங்களை அதில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்து உண்ணட்டும். பின் அவர்கள் நன்றி சொல்ல மாட்டார்களா? உனக்கு வந்து நீ அந்த கிரேப்ஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து எல்லாம் நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம இஸ்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரிலிஜன்லயும் வந்து சொல்லப்படுறாங்க. அதுல வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இயேசுநாதர், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா 10 கட்டளை கொடுத்திருக்காரு, 10 ரெகுலேஷன் கொடுத்திருக்காரு, ரூல்ஸ் ரெகுலேஷன். அதுல என்னை ஃபாலோ பண்றது வந்து முதல் விஷயம் தான் கொல்லாது இருப்பாயாக. இட் மீன்ஸ் என்னன்னா நீங்க வந்து அனிமல் கிளீனிங் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லா ரிலீஜன்ஸ்ல நிறைய இருக்கு. நம்ம டைம் பார்த்ததால நான் வந்து சொல்ல வச்சேன். மோஸ்ட் வந்து என்னன்னா எல்லா ரிலீஜன் புத்திசா இருக்கட்டும், அப்புறம் வந்து நீங்க ஒரு ரிலீஜன் இருக்காங்க, பஹாய் ஒருத்தர் இருக்காங்க, பஹாய் சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு ரிலீஜன் இருக்காங்க. அவர்கள் இருக்கக்கூடிய அப்துல் பஹான் சொல்லக்கூடிய அவர் வந்து அந்த சொசைட்டி லீடர், அவரும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா ஒரு கிருஷ்ணன் மட்டும் கொஞ்சம் எளிமைக்கு சொல்ல, ஒரு உயிர் கொள்ளக்கூடாது, ஒரு கிருஷ்ணன் மட்டும் பகவத் சொல்ல, எல்லாருமே சொல்லியிருக்காரு. அதனால வந்து நம்ம ஒரு வீடு சாப்பிடாது, சாப்பிட்டா என்ன ஆகும்னா நம்ம தமோ குணத்துக்கு போயிடும், மூணாவது இக்னோரன்ஸ் போயிடும். தென் நம்மளால வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது, ஆன்மீகத்தில் வந்து நம்ம வந்து முன்னேற முடியாது. பிகாஸ் நம்ம கோல் ஆஃப் தி லைஃப் வந்து என்னன்னா நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போகணும், ஸ்பிரிச்சுவல் ஸ்காய்க்கு போகணும், ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு போகணும். அதுதான் நம்ம கோல் ஆஃப் தி லைஃப். இப்போ புரோபாத பொருள் ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா, முதல்ல நான் சொன்னல, அதாவது வந்து 3 மணி நேரத்துக்கு முன்ன வச்சுக்கூடாது. அதுல புரோபாதம் சொல்றாரு, சாப்பிடுவதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பு சமைக்கப்பட்ட எந்த உணவும் தமோ குண உணவு. அதுல பிராக்கெட்ல நீங்க புரோபாத பதிவு போட்டுருப்பாரு, இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை தவிர, எக்ஸப்ட் கிருஷ்ண பிரசாதம். நீங்க கிருஷ்ண பிரசாதம் இருந்துச்சுன்னா நீங்க அது எவ்வளவு நேரம் இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். அதாவது ஆஃபரிங் பண்ண பிரசாதம் எல்லாம் வந்து ஏதாச்சும் ஓடிதாமுக்கு பூரி கோயிக்க எடுத்த பிரசாதம் அதை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க சொல்லக்கூடிய 3 hours பிஃபோர் என்னன்னா பகவான் ஆஃபரிங் பண்ணாத சாதாரண உணவு இருக்கிறது உணவு, அதெல்லாம் வந்து பகவான் சொல்றாங்க தாமசிக் உணவு. ஓகே, அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எப்பவுமே நம்ம வந்து சமைச்சோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து பகவான் ஆஃபரிங் பண்ணணும். ஆஃபரிங் பண்ணலன்னா நம்ம வந்து பகவான் கொடுக்காம சாப்பிடல. முன்னே சர்வ டிபிஷே சாப்டர் 2 சாப்டர் 1 டெக்ஸ்ட் 13 சொல்றாரு, நம்ம வந்து பகவான் கொடுக்காம சாப்பிடுறது வந்து நம்ம பாவத்தை சாப்பிடணும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமரில 11வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்துல மகாபிரபுவுடைய சைத்தன்ய மகாபிரபுவுடைய செக்ரட்டரி கோவிந்தா அவர் என்ன பண்றாருன்னா ஹரிதாஸ் தாக்கூர் பாத்தீங்கன்னா இந்த நாமாச்சாரியர் பகவான் கம்மியால 24 hours அவர் பகவான் நாமம் சொல்லுவார், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவார். அவர் வந்து பூரி ஜெகநாத்ல தங்கி இருக்கும்போது மோஸ்ட்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வயசு ஆச்சு, அவர் ஓல்டேஜ் ஆகிட்டாரு, ஒரு நாள் வந்து உடம்பு முடியாம இருக்கிறாரு. இப்போ கோவிந்த் என்ன பண்றாருன்னா ஜெகநாத் பூரியில வந்து காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு வராரு கோவிந்தா. எடுத்து வந்து கொடுக்கும் போது ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்றாருன்னா அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, சாப்பிடாம இருக்காரு. அப்ப கோவிந்த் சொல்றாரு, ஹரிதாஸ் தாக்கூரே நீங்க பிரசாதம் எடுத்துக்கீங்க. அவர் சொல்றாரு, கோவிந்தா நான் வந்து என்னோட சாண்டியை கம்ப்ளீட் பண்ணல, அவன் எப்படி எடுக்குது? அப்ப அந்த இடத்துல கோவிந்த ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா வாலி மகாபிரசாத காரிக வந்தான ஏகரஞ்ச லனதர காரிக பக்ஷன. அவர் சொல்றாரு மகாபிரசாதம்
வந்து பகவான் ஆஃபரிங் பண்ணது. ஓகே, ஜெகநாதருக்கு ஆஃபரிங் பண்ணது. அதை நீங்க வந்து தயவு செய்து எடுத்துங்க. அதாவது காலையில வந்தாங்கன்னா ஆல்ரெடி ஆஃபரிங் பண்ணுது. அது வந்து நீங்க வெயிட் பண்ண வைக்காதீங்க, சாப்பிடுங்க. தென் அதுதான் வந்து காலையில போஜனா நம்ம அதை எடுத்துக்கணும். ஓகேவா? பகவானுக்கு சமைக்கும் போது அது வந்து என்னதுன்னா போகா, அது பிரசாதம் இல்லை. போகா மீன்ஸ் வந்து அனுபவிக்குது. போக்தாலே நம்ம சர்வலோக மகேஸ்வரம். போக்தா என்ன ஆகுதுன்னா அனுபவிக்குது. அவன் நம்ம சமைக்கும் போது என்ன போகா, அது பகவான் அனுபவிக்கிறதுக்காக நம்ம சமைக்கணும். ஓகேவா? சமைக்கும் போது என்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா சமைக்கணும். நம்ம பகவான் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா சமைக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்சு பாத்தீங்கன்னா உள்ள சமைக்கும் போது வீட்லயும் சரி அந்த தலையை கவர் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் வந்து இப்போ வந்து பேசாம இருக்கணும். தேவையில்லாத இப்போ உள்ள போய் போடுவாங்க. நோ பிரஜல்பா என்ன ஆகுதுன்னா unnecessary talking. தேவையில்லாத பேசக்கூடாது. அது உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப தெரியுமா, அவங்க அப்படி போயிட்டாங்க, இவங்க இப்படி ஆயிட்டாங்க. பிரசாதம் சமைக்கும் போது யார் வந்து என்ன மூட்ல இருக்காங்களோ அந்த மூட் தான் அந்த பிரசாதத்துக்குள்ள போகும். ஏன் சாப்பிடுறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மூட் வந்து அப்படியே டெலிவரி ஆகும். ஓகேவா? நீங்க வந்து சாப்பிடலாம், நீங்க அவங்க போடணும் டீச்சர் கதை கொடுக்குறேன் அப்படி கோவப்பட்டு சாப்பிட சமைச்சீங்கன்னா சாப்பிட்டோன்னே அப்படின்னு நான் வீட்டில் சொன்னாங்க 2 நாள். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வெளி சாப்பிட அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்க மைண்ட் சரியா இருக்காது, வீட்டில் பிரச்சனை வரும். நீ கிருஷ்ணா ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா ஆஃபரிங் பண்ணி பகவானுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது வந்து தேச சதனாம் யுத்தானாம் மஜாதி பிரீத்தி பூர்வகம் தடாமி புத்தி யோகம். எது செஞ்சாலும் பிரீத்தி பூர்வகம். பிரீத்தி மீன்ஸ் வந்து லவ். எது செஞ்சாலும் நீங்க வந்து அன்போட செய்யணும். நீங்க வந்து வழி இல்ல கிருஷ்ணனுக்கு சமைச்சு ஆகணும், வழி இல்ல அது பண்ணி ஆகணும், ஐயோ அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜெய ஜெகநாத சுத்த மகாராணிக்கு ஜெய. நம்ம வந்து சேவா 2 வகை சேவா இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டூட்டி சேவா, அதாவது வழி இல்லாம செய்யணுமே அப்படின்னு சொல்லி செய்யுது. ரெண்டாவது கேட்டீங்கன்னா பிரீத்தி சேவா, ரெண்டாவது பிரேம் சேவா, அன்போடு செய்யுது. நீங்க அன்போடு செய்யும் போது ஜெகநாத் யாரும் எனிதிங் யாரா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அந்த கருணை கொடுப்பாங்க. நீங்க வந்து பிரீத்தி அன்பு இல்லாம செய்யும் போது நீங்க வந்து சும்மா அந்த டூட்டி சேவா கடமையாக செய்யும் போது அது வந்து பகவான் என்ன பண்ணுவாரு, சரி அவர் விடுவாரு. அதாவது பக்தன் புஷ்பம் பலன் போயும் ஏன் பக்தியா பிரதிநிதி, பக்தியோட அன்போட நீங்க வந்து அவங்க ஆஃபரிங் பண்ணணும். அப்ப நம்ம unnecessary talking, தேவையில்லாத talking பண்ணுது. முக்கியமான ஒரு விஷயம், அதாவது சமைக்கும் போது வந்து ஏதாச்சும் ஒரு சினிமா சாங் தட்டி விடுறது முடிச்சு மோஸ்ட்லி வந்து ஏதாச்சும் லெக்சர் கீர்த்தன் சம்திங் கிளாஸ் தட்டி விட்டு நீங்க இது பண்ணலாம். நீங்க சமைக்கும் போது அங்க புதுசா ரிலீஸ் ஆகிற பாடத்தை தட்டி விட்டு, இல்லைன்னா வந்து போன்ல வந்து புதுசா ரிலீஸ் ஆகிற சாங் தட்டி விட்டு, இல்ல நீங்க எதை தட்டி விட்டீங்கன்னா எனக்கு வந்து அதுக்கு இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இதாகும். ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு பக்தி வந்து நிறைய கோபம் இருக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னா தாமசிக்க குணம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய சாத்விக குண ஃபுட்டை, நம்ம சாத்விக குண உணர்வு வந்து அது டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேவா? அடுத்து வந்து பிரசாதம் அந்த உணவு இந்த ஃபுட்டுனா என்னன்னு சொல்றாங்க, ஆகாரம் சுத்த சத்துவம். ஆகாரம் மீன்ஸ் ஃபுட், சாப்பாடு. அது சுத்த சத்துவமா இருக்கணும். பியோர் மூட குட்னஸ். நம்ம வாய்க்குள்ள போறது என்னைக்குமே வந்து பியோர் மூட குட்னஸ், சுத்த சத்துவம் ஃபுட்டா தான் இருக்கணும். இப்ப சாத்விக குண ஃபுட் வேற, பியோர் மூட் ஆஃப் த ஃபுட் வேற. அதாவது சுத்த சத்துவ ஃபுட் வேற. சுத்த சத்துவ ஃபுட்னா வந்து சாப்பாடு என்னதுன்னா, எப்ப நீங்க பகவானுக்கு பிரசாதம் ஆஃபரிங் போதோ அது வந்து சுத்த சத்துவமா மாறுது. நீங்க வெறும் வெஜிடேரியன் சொல்லும்போது அது வெறும் வந்து வெஜிடேரியன் மட்டும் தான் இருக்குது. ஆனா பகவான் போகும்போது அது ஆஃபரிங் பிரசாதம் வருது. பிரசாதம் வேற, வெஜிடேரியன் வேற. ரோபாத எதுக்குமே வந்து வெஜிடேரியன் சொல்லுவாங்க, பிரசாதம் சொல்லுவாரு. பிரசாதம் வேற, வெஜிடேரியன் வேற. நீங்க போனா நார்மல் நிறைய வெஜிடேரியன் இருப்பாங்க, அவங்க பிரசாதம் ஆஃபரிங் பண்ண சாப்பிடல, நார்மல் வெஜிடேரியன் இருப்பாங்க. ஆனா நம்ம கிருஷ்ண பக்தியா நம்ம கௌரி தாராயெல்லாம் பிரசாதம் சாப்பிடணும். ஓகேவா? அதாவது ஆகாரம் சுத்த சத்துவம் சுத்தி, சத்துவ சுத்தம் துருவ ஸ்மிருதி. நீங்க சுத்த சத்துவ ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா துருவ ஸ்மிருதி, அதாவது உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், நீங்க வந்து உங்களோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை எல்லாமே பியூரா இருக்கும். தென் ஸ்மிருதி லப்பா சர்வ கிரந்தினா, தென் உங்களோட டிஷ்யூ, உங்களோட செல், உங்களோட எல்லாமே சுத்த சத்துவமா மாறும். நீங்க வந்து அப்பதான் வந்து அந்த பியூர் மூடுக்கு வர முடியும்.
அப்பதான் நீங்க வந்து பக்தினா என்னன்னு புரிய முடியும். அப்பதான் கிளாஸ்ல வந்து உட்கார முடியும். அப்பதான் வந்து டிவோஷனல் பண்ண முடியும். அப்பதான் நீங்க வந்து நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் எல்லாமே சேவமுகி ஜீவார்த்தோ, அதாவது சேவ ஜீவனா வாய். முதல்ல வந்து என்னன்னா பக்தி பாத வெரி வெரி பிகினிங் ப்ராசஸ் என்னன்னா இந்த வாயோட இந்த மவுத்தோட ப்ராசஸை மாத்துது. இந்த வாயோட ரெண்டு வேலை இருக்கு. ஒன்று பேசுறது, ஒரு டாக்கிங், ஒன்று சாப்பிடுது, அது ஈட்டிங். அதனால சில ப்ரோபால் முதல் டெக்னிக் என்ன பண்ணாங்கன்னா பேசுறத குறைச்சாரு. யூ டோன்ட் ஆஸ்க் சோ மெனி क्वेश्चन. தேவையில்லை ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். சாந்தி பண்ண சொன்னாரு. ரெண்டாவது ஈட் பிரசாதம் சாப்பிட சொன்னாரு. தென் அப்போதான் வந்து உங்களோட டிஷ்யூ, உங்களுடைய மைண்ட், பிரெயினோட செல்லிங் எல்லாம் மாறும். நீங்க வாயை கட்டுப்படுத்தாம நீங்க சோ மெனி கிளாஸ் உள்ள போக நீங்க எவ்வளவு பெரிய சன்னியாசி ப்ரோபால் பேசினாலும் நீங்க சாப்பாடு அண்ட் சாண்டிங் இல்லைன்னா அது வந்து ஃபுல்லா வரையான பிளாங்க் ஃபைல் தான். அது உங்களுக்கு உள்ளுக்குள்ள போய் மாற்றத்தை கொடுக்காது. இப்ப ப்ரோபால் சொல்ற எல்லாம் சொல்ற யூ பிரசஸ் சொல்றாரு. நீங்க சாண்டிங் பண்ண சாப்பிடல, ஆனா கிளாஸ் உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க. வாட் தி ரிசல்ட்? ஜீரோ. அதனால ப்ரோபால் சாண்டிங் பண்றாரு. நாம சாண்டிங் பிரசாதம். அதான் இஸ்வான் புல்லட் என்னதான் குலோப் ப்ரோபால் அப்படியே செய்ய கையால இந்த பிரசாதம் அண்ட் அதாவது சாண்டிங். அப்பதான் வந்து ஞானம் வரும், ஞானம் நாலேஜ் வரும். நீங்க சிகரெட் போட்டால் பாருங்க, அந்த சிகரெட் போட்டு கேன்சர் வந்து போட்டோ போடுறாங்க இல்லையா? போட்டோ போடுறாங்க. ஏன்னா நீங்க சினிமா தேட்டர் போனா இந்த லிக்கர் அண்ட் ஸ்மோக்கிங் அந்த இன்ஜுரி சொல்றாங்க. நீங்க மதுரை கூடாது, சிகரெட் குடிக்கூடாது. ஓகேவா? சினிமா தேட்டர் சொல்றாங்க இல்லையா? கீழே பணம் போடும்போது கீழே சிகரெட் போடுறாங்க இல்லையா? யாரும் சிகரெட்டும் தண்ணியா எது எடுக்குது? யாரும் போடல. காரணம்னா வெறும் நாலேஜ், வெறும் ஞானம் அது உதவாது. வெறும் நாலேஜ் அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. அந்த நாலேஜ், அந்த ஞானம் விஞ்ஞானம் மாறணும். அந்த நாலேஜ் வந்து ரியலைசேஷனா மாறணும். அப்பதான் அது ஹெல்ப் பண்ணும். the increase cause of the injuries, the smoking is injury சொல்றாங்க. நேரா சிகரெட் போட்டாலே போறாங்க, கேன்சர் போடுறதா போறாங்க. நேரா எல்லாரும் வாங்கிட்டாங்க. இவங்க எக்கனாமிக்ஸ் வந்து பேக் போயிட்டாங்க எல்லாரும். பிகாஸ் வெறும் ஞானம் உதவாது. அதனாலதான் எவ்வளவு பெரிய காசு கொடுத்தாலும் கூட தெரியும் அது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாது. அதனால முதல்ல வந்து அவங்க வந்து ஃபுட்டை மாற்றணும் அண்ட் சாந்தி பண்ணணும். தென் அது உள்ள போகும்போது அது நாலேஜ் உள்ள போய் அது விஞ்ஞானம் மாறும். இல்லைன்னா வந்து ரொம்ப 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 கஷ்டமாயிடும். அடுத்து வந்து என்னன்னா தென் நம்ம வந்து ஃபுட்டையும் நம்மளோட சாந்திங் நம்ம பேசுறதை மாற்ற மாட்டோம்னா நீங்க பக்தியில நம்ம வந்து ஃபேத் டெவலப் ஆகும், நம்பிக்கை டெவலப் ஆகும். நம்பிக்கை வரலன்னா அடுத்தடுத்து வந்து ப்ராசஸ் நடக்காது. ஓகேவா? அதனால தான் நம்மளுடைய ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்களுக்கு வலி இல்ல, நீங்க வந்து வெளிய சாப்பிடுறீங்க, ஓகே, இது நான் சொல்ல சொல்றாரு. ஆனா அந்த ஃபுட் வந்து நம்ம எப்பவுமே நம்ம வந்து வெளியில சாப்பிடுறதுனா அது வந்து நம்ம பக்தி பாதையை நம்ம பாதிக்கும். அதனால ப்ளீஸ் ஆஃபரிங் பிரசாதம் அந்த போகா வந்து பகவான் ஆஃபரிங் பண்ணிட்டு அதை நம்ம சாப்பிடணும். அது வந்து பியோர் குட்னஸ், அது சுத்தமான ஃபுட். நம்ம வந்து சோ many ஸ்பைசி உரப்பு அவ்வளவு உப்பு அதிகம் போட்டு சாப்பிடுறத தவிர்க்கணும். பிகாஸ் காரணம்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பிறவி தான், மனுஷ பிறவி தான். நம்ம ஒரே ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. மனுஷானா சாகசேஷு கச்சி எல்ல சித்தே எல்லாம் ஆபி சித்தானா வேதி மம் தத்துலஹா. மனுஷானா, மனுஷா மீன்ஸ் ஹியூமன் பீயிங். மனுஷானா சாகசேஷு, சாசனா 1000 லைஃப்க்கு ஆஃப்டர் 1000 பர்த் அப்புறம் பிறவிக்கு அப்புறம் நமக்கு ஒரே ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்தி நம்ம வந்து பகவான் பக்கத்துக்கு போகணும். அந்த வாய்ப்பை நம்ம வந்து விட்டுட்டோம்னா தென் நம்மள மாதிரி வந்து மூடா யாருமே கிடையாது. நான் சொல்ல பகவான் வந்து சொல்றாரு. அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும், மனசத்துக்கு கிடைக்குது. ஏன் அபியாசம் அடிக்கடி மாநிலத்துக்கு தெரியவா போயா அப்ப முருக மானுஷ தெரியுமா? ஏன் எல்லாரும் மனசுக்கு கஷ்டம் சொல்றாங்க. நீங்க ஒரு மானம் பண்ணீங்கன்னா, அதாவது மானாவோ ஒரு மரம் பண்ணா, ஒரு மரத்துல எத்தனை ஜென்ஸ் மரம் இருக்கு, எத்தனை வகை மரம் இருக்கு, எல்லா மரமும் போடணும். இப்போ மீன் இருக்குன்னா நீங்க மீனா போடுறதுன்னா எல்லா வகையான ஃபிஷ் கேட்டகரி நீங்க முடிக்கணும். அது 1000 பிரிவு சென்று பிறகு மீனோட கேட்டகரியில முடிச்ச பிறகுதான் தேவனா உங்களுக்கு சுக்குர்த்தி, அதாவது வந்து என்னன்னா சுக்குர்த்தி சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நல்ல புண்ணியம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல கிரெடிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் மனசா போறதுக்கு. அந்த மனசை தான்
வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டால் கீ மாதிரி ஸ்விட்ச் போகுது ஆன்லுக்கு போகுது. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், அத்தனை பேரை கஷ்டப்பட்டுட்டு மனசுக்கு வந்துட்டோம்னா சோதனை என்ஜாய்மெண்ட். அதனால சொல்றாரு பகவான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, ஆகார ஊடாத்மா கர்த்தாம நிதி மன்னியதே. நம்ம சோ மச் என்ஜாய்மெண்ட்ல நம்ம இருக்கிறோம். அப்ப அது என்ன ஆகும், அந்த என்ஜாய்மெண்ட் என்ன பண்ணுனா நம்மளுடைய இந்த மனுஷ பெயர் வந்து அது வந்து அப்படி டவுன் ஆகி நம்ம வந்து அப்படி வீணாகிடும் நம்ம. புரியுதா? அதனால இந்த ஹியூமன் லைஃப் வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். அதாவது ரொம்ப சீரியஸா இந்த கிருஷ்ண பக்தியை பேசணும். நாட் வந்து லெவிக்குறானா பகவான் லெவிக்குறான். Take seriously and try to understand the tattva, the philosophy. அப்பதான் வந்து நீங்க வந்து அந்த ரியலைசேஷன் வர முடியும். ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்றது காரணம் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டிவோட்டி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சீரியஸா கரெக்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் கேட்டா மட்டும் பத்தாது. கிளாஸ் கேட்கணும். தென் செகண்ட் வந்து சேவா, சாண்டிங் அண்ட் சேவா செய்யணும். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம வந்து பக்தியில வந்து என்ட்ரி சொல்லி வர முடியும். நம்ம டைம் ஓட நம்ம வந்து டெத்துக்கு நம்ம மரணத்துக்கு நெருங்கிட்டே போறோம். எப்போ நம்ம டெத் வந்து சாதாரண ஒரு கார்டனே ரொட்டியோட நம்மளுடைய நிலம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. ரொட்டி கூட 2 ரொட்டி கூட எக்ஸ்பைரி டேட் இருக்கு. 6 வாரம் மக்கி ஆயிடும். நம்ம எப்ப எக்ஸ்பைரி ஆகும்னு தெரியாது. இந்த நாளைக்கு நமக்கு தெரியாது. அதனால வந்து try to understand, try to follow Srila Prabhupada. Okay? Hare Krishna. Srila Bhagavad Gita ki jai. Srila Rama Sudra Maharaj ki jai. Itai Gaura Premanande Hare Krishna.